நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னணி கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது பரப்புரையின் சில பகுதிகளை பார்க்கலாம். இப்போ எல்லாரும் கேட்கறாங்க திராவிட மாடல் அரசுனா என்ன அப்படின்னு. திராவிட மாடல் அரசுனா என்ன தெரியுமா? நம்முடைய திட்டத்தை இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலம், அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பக்கத்துல கனடான்னு ஒரு நாடு இருக்கு. அங்க அந்த பிரதமர் பேரு ஜஸ்டின் ட்ரூடோ, பெரிய பணக்கார நாடு. அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிகப்பெரிய நல்ல திட்டம். அந்த திட்டத்தை கனடா நாட்டில் நான் செயல்படுத்த போறேன்னு ஜஸ்டின் ட்ரூடோன்ற கனடா பிரதமர் கனடா நாட்டில் இந்த திட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறார். இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட வாக்குறுதி கொடுத்தார். 2 ஆண்டுகளில் 80 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். இதுதான் ஆட்சி. காங்கிரஸ் பேரியக்கம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை அறிவித்தார் அன்னை சோனியா காந்தி அவர்கள். உலகமே போற்றப்படக்கூடிய திட்டம். இன்று ஏழை எளிய மக்கள் ஒருவேளை கஞ்சியாவது குடிக்கிறார்கள், வயிறார சாப்பிடுகிறார்கள் என்றால் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இதை நகர்ப்புறத்திற்கும் கொண்டு சொல்லுவோம் என்று இன்று எங்கள் தலைவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பெரியவர்களை, தாய்மார்களை சுட்டரிக்கும் வெயிலிலே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2 விஷயம்தான், சர்வதிகாரமா ஜனநாயகமா. உலகத்தரம் வாய்ந்த கல்வி பற்றி எல்லாம் வர வேண்டும் என்பது நம்ம பிரதமருடைய விருப்பம். அதுவும் குறிப்பாக நம்முடைய நவோதயா பள்ளிகள் உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள். தமிழ்நாட்டில் திமுக காரங்க அதிகமா பள்ளி நடத்துறாங்க, நவோதயா பள்ளிக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறாங்க. இந்தியாவில எல்லா இடத்திலும் நவோதயா பள்ளி இருக்கு, தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க ஐயா. அதனால்தான் தாய்மார்களே, உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்பது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள 4 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். 4 பள்ளிகள். ஒரு பள்ளிக்கு 1200 பேர் அட்மிஷன் ஐயா. 4 பள்ளி 4800 பேர். குறிப்பாக ஏழை மக்களுடைய குழந்தைகள், உலகத்தரம் வாய்ந்த கல்வி. ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை என்பது 88,000 ரூபாய். 88,000 ரூபாய் ஒரு குழந்தைக்கு நவோதயா பள்ளியில மத்திய அரசு முழுமையாக செலவு செய்யறாங்க. ஏமா என்னம்மா 1000 ரூபாய் வந்துருச்சாமா அப்படின்னு கேட்டார். என்னங்க 1000 ரூபாய்? இல்லைம்மா, நாங்கள் அந்த உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருச்சம்மா. தெரியல, வந்திருக்கலாம். அந்த 1000 ரூபாயை வீட்டு செலவுக்கெல்லாம் பண்ணிட்டு மீதி பேங்க்ல போட்டு வைமா. என்னங்கடா அதெல்லாம்? 1000 ரூபாயை நீங்க செலவெல்லாம் முடிச்ச மிச்சம் பேங்க்ல போடணும்மா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் நினைக்கிறேன் 1924 இருக்கிறார் நினைக்கிறேன். இது 2024. 1924 தான் 1000 ரூபாய் பெரிய பணம். இப்போ காலையில் 1000 ரூபாய் கொடுத்தா சாயங்காலம் எங்க இருக்குது 1000 ரூபாய்? உங்க வீட்டுக்காரன் அந்த புடுங்கி டாஸ்மார்ல குடிச்சிடுறான். இதுதான் நடக்குது. இந்த கையில கொடுத்து இந்த கையில புடுங்கிட்டு போறான். அதனால இதற்கெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாது. மாசம் 1000 ரூபாய்னா 30 ரூபாய் ஒரு நாளைக்கு. 30 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத வக்கற்ற நிலையில் என் தாயை வைத்தது யார்? ஒரு காய்கறி வாங்கி வித்தா கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சிட முடியும். ஆனால் 30 ரூபாய் தான் இவங்க கொடுக்குற. அதை வச்சு நீங்க வசதியாக வாழுங்க. ஐயா ஸ்டாலின் கேட்கிறார், 1000 ரூபாய் கொடுத்ததுல ஏதாவது சேமித்து மிச்சம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. 1000 ரூபாயில என்ன சேமிப்போம்? ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. லட்சமா பல கோடிகளை கொள்ளையடிச்சு வறுமையில் இருக்கிறார்கள். அதனால் 1000 ரூபாயில் சேமித்தீர்களா என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு கச்சத்தீவு மேற்று 1974 முடிஞ்சது. இப்ப பிரதமர் பேசிட்டு இருக்கார். பழைய பஞ்சாங்கத்தை பேசி இன்றைக்கு வாழ வேண்டிய மக்களுக்கு என்னவோ அதை செய்யல. அனைத்து விலைவாசி உயர்வு, மின் கட்டண வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருள் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, தங்கம் விலை உயர்வு என்று எண்ணற்ற விலை உயர்வுகளை தான் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப
எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். Coiron Natural Mattresses.